எத்தனை பள்ளிக்கூடங்களும் பல்கலைக்கழகங்களும் வளர்ச்சி இல்லாமல் முடக்கப்படுகின்றன என்பது பற்றியெல்லாம் நமக்கு கவலை இல்லை. அரசியல்வாதிகளுக்கும் கவலை இல்லை. ஈர்க்குச்சி ஓசியில் கிடைக்கிறது என்றால் காசு கொடுத்து பல் செட்டு வாங்கும் வர்க்கம் நாம். போயும் போயும் ஓட்டு போடவா யோசிக்கப் போகிறோம்? இவ்வளவு அறிவார்ந்த வாக்குமூலத்தை வழங்கியவர் யார் என்று கேட்கிறீர்களா? இவ்வளவு தெளிவாக நம் வாக்காளர்களின் மனோநிலையை படம் பிடித்து காட்டியவர் கலைஞரின் மகள் கனிமொழி. ஜெயலலிதா முதல்வராக இருந்த பொழுது கனிமொழி எழுதியது கலைஞரின் ஆட்சிக்கும் அட்சரம் பிசகாமல் பொருந்தியது. இன்று ஸ்டாலினுடைய ஆட்சிக்கும் அட்சரம் பிசகாமல் பொருந்துகிறது. பூக்களின் வண்ணமும் வாசமும் வேறாக இருந்தாலும் தேன் ஒன்றுதான். அதே போன்று எத்தனை கட்சிகள் ஆட்சி நாற்காலியில் வந்து அமர்ந்தாலும் அவற்றினுடைய பெயர் பலகை மாறினாலும் செயல் ஒன்றுதான். அந்த செயல் வாக்காளர்களை இலவச அறிவிப்புகளின் மூலம் ஏமாற்றி அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை.